அபி, ராகவ் ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அபி கிட்ட ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாத்தியா அபி, அவனை இந்த வீட்ல உள்ளவங்கன்னா அவ்வளவு நம்புறாங்க. அந்த மாதிரி அவன் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த வீட்ல. அஞ்சலி அக்கா கூட அவன் மேல உள்ள நம்பிக்கையினால என்னையே அரைஞ்சிட்டாங்க. பாத்தியா, அஞ்சலி அக்கா கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் வந்து அவங்க ஏத்துக்கிற மனநிலையில அவங்க இல்ல. ஏன்னா அவங்க முரளி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இத உண்மையெல்லாம் அஞ்சலி அக்காவுக்கு தெரியப்படுத்தணும்னா அவங்க வந்து நேர்ல அவனை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து அவங்க வந்து அவனை நம்புவாங்க. அது வரைக்கும் அஞ்சலி அக்கா இதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்ன வரைக்கும் உங்க அப்பா சொன்னதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. முரளி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கானா, நீ வந்து ஏன் இன்ன வரைக்கும் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபி பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு அபி, என்னங்க, அஞ்சலி அக்கா மாசமா இருந்தாங்களா, அதனாலதான் வந்து நான் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் நீங்க அஞ்சலி அக்கா குழந்தை பிறந்த பிறகு என்ன இந்த வீட்டுல விட்டு அனுப்பணும்னு சொன்னீங்க. அது எதுக்கு நான் இந்த காரணத்தை சொல்லி உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்? அவனை பத்தி எல்லா உண்மையும் அவன் வாயாலே சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வரைக்கும் நான் முயற்சி பண்ண எல்லாமே வந்து வீணாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. இதை கேட்ட ராகவ், என்ன இருந்தாலும் அபி, நீ வந்து கல்யாணம் வரைக்கும் போயிருக்க. அவன் வந்து அவ்வளவு தூரம் உங்களை ஏமாத்திருக்கான். ஆனா வந்து நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே, என்கிட்ட சொல்லியிருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் சொல்றாங்க. அதாங்க, உங்களை வந்து உங்க வீட்டுல உள்ளவங்களெல்லாம் எப்படி வந்து அவன் வந்து நம்பி ஏமாத்தினானோ அதே மாதிரிதான் நாங்களும் எங்க வீட்டுல உள்ளவங்களையும் அவன் வந்து நம்பிக்கை பேர்ல ஏமாத்திட்டான். அவனை நாங்க முழுசா நம்புனோம். ஆனா அவன் வந்து இப்படி எல்லாம் துரோகம் பண்ணிட்டான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க வந்து அஞ்சலி அக்காவோட சேர்ந்து அஞ்சலி அக்காவோட ஹஸ்பண்ட் பார்க்கும்போது தான் எங்களுக்கு அதெல்லாம் உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி தான் நாளைக்கான எபிசோட் அமையும் நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.